அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 18ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 2/3/2026 சதுர்த்தசி திதி மாலை 5:56 வரை. அதன் பிறகு பௌர்ணமி திதி ஆயில்யம் நட்சத்திரம் காலை 7:51 வரை. அதன் பிறகு மகம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள் சித்த யோகம் காலை 7:51 வரை. அதன் பிறகு மந்த யோகம் நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன் செவ்வாய் ராகுடன் புதன் வக்ரமாக, மீனத்தில் சுக்கிரனுடன் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது. இன்றைய விசேஷம் மாசி மகம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? பதவி ஏற்க, பயணம் தொடங்க, வங்கிகளில் சேமிப்பு கணக்கு தொடங்க, வாகனம் மற்றும் நகைகள் வாங்க, புனித நதிகளில் நீராட, பிரார்த்தனைகளை நிறைவேற்ற, அன்னதானம் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பிரச்சனையின்றி ஒருவர் வெற்றி பெற்றால் அது சாதாரண வெற்றி. பல பிரச்சனைகளையும் தடைகளையும் தாண்டி ஒருவர் சாதித்து காட்டினால் அது ஒரு பெரிய வெற்றி, அது ஒரு சரித்திரம். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. யாருடைய உதவியுமே இல்லாமல், யாருமே உங்களுக்கு கை கொடுக்க இல்லைன்னாலும் நீங்களே கையை ஊனி கரணம் போட்டு முன்னுக்கு வந்திருக்கீங்க. பெரிய சொத்தெல்லாம் யாரும் சேர்த்து வைக்கலை. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் உங்களுக்கு இருந்தது. அந்த ஆசீர்வாதத்தோட உங்களுடைய கடின உழைப்பு, விடாமுயற்சியால் சரித்திரத்தில் இடம் பிடித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதும் நடக்குங்க. அதே போல் சந்திரனும் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. சுக்கிரன் 12ஆவது வீட்டில் உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு செல்வாக்கு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. அதே மாதிரி சிலர் வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வீட்டை கொஞ்சம் விரிவுபடுத்தி பெருசுபடுத்தி கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. சூரியன், புதன், செவ்வாய், ராகுன்னு. அதனால் மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம் பாதகஸ்தானமாக இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால பணம் கொடுத்து ஏமாந்துட வேண்டாம், சாட்சி கையெழுத்து போட்டு ஏமாந்துட வேண்டாம். சிலர் உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. அந்த புகழ்ச்சிக்கு அடிமையாக இருந்துடாதீங்க. வீடு மனை சொத்து ஏதாவது வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல, வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தில் சின்னதாக உங்களுக்கு வேலை சுமை இருந்தாலும் சாமர்த்தியமாக அதெல்லாம் சமாளித்து நீங்கள் வந்துடுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமார் தான். அலைச்சல் வேலை சுமை இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, ஒரு விதை சத்தம் இல்லாமல் முளைக்கும். ஆனால் பெரிய மரமோ சத்தத்துடன் கீழே விழுந்துவிடும். அதனால் ஆக்கமானது அமைதியாக உருவாகிறது. ஆனால் அழிவானது சத்தத்துடன் மறைந்து போகிறது. ஆமாங்க, நீங்கள் அப்படிதாங்க. ஆக்கப்பூர்வமானவங்க, ஆக்கமான வேலைகளை கவனம் செலுத்துவீங்க. அதனால தான் அலட்டிக்காமல் அமைதியாக நம்ம வேலை என்னவோ, நம்முடைய குறிக்கோள் என்னவோ, நம்ம லட்சியம் என்னவோ அதை நம்ம அடைஞ்சே தீரணுமே தவிர அதற்காக வெளியிலெல்லாம் நம்ம ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கக்கூடாது என்று எங்கும் எப்போதும் தன்னுடைய லட்சிய கனவுகளை நிறைவேற்றுவதிலேயே அதிக ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 3வது வீட்டை விட்டு விலகி 4வது வீட்டுக்குள்ளார இன்னைக்கு சந்திரன் நுழையிறாருங்க. அதனால் வீடுமனை சொத்து வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே இன்னைக்கு சாதகமாக முடியுங்க. ஒரு சிலர் புது வீடு அல்லது வீட்டு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்கள், பாகப்பிரிவினைகள், அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே சுமூகமாக இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. 10வது வீட்டில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால வேணான்னு சொன்னால் கூட உங்களை தேடி சில பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே தேடி வருங்க. கோவில் விழாக்களையும் முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. பிரபல யோகாதிபதி சனி பகவானுடன் உட்கார்ந்துருக்காரு. அதனால் புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புது வீடு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. எங்கே போனாலும் நல்ல பேர், கௌரவம் கிடைக்குங்க. அந்தஸ்தில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு உதவுவதற்கு முன் வருவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் புது விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளிமாநிலம் அல்லது வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள் அதில் போய் வேலையில் உட்காரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவுகளும் இருக்குது. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, இந்த உலகம் பணம் இருந்தால் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யும், இல்லை என்றால் பன்னாடை என்று சொல்லி அவமதிக்கும். ஆமாங்க, அதனால தாங்க பணம்தான் பல இடங்களில் பேசப்படுது. பணத்துக்கு தான் பல இடங்களில் மரியாதை தரப்படுகிறது. ஆனால் அந்த பணத்துக்கு பின்னால் நம்மால் ஓட முடியலையே. பணம் சம்பாதிக்குங்கிற எண்ணம் அவ்வப்போது தாங்க நமக்கு வருது. அதெல்லாம் எப்படி நம்ம மாற்றிக்கிறது தெரியலையேன்னு பல நேரங்களில் யோசித்து கொண்டே கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது என்னதான் பணம்னு எல்லாரும் சொன்னாலும் குணம்தான் முக்கியம் என்று சொல்லி குணத்திற்கு முக்கியத்துவம் தந்து குணவான்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 2வது வீட்டை விட்டு விலகி 3வது வீட்டுக்குள்ளார சந்திரன் நுழையிறதுனால நினைச்சது நிறைவேறும், தடங்கல்கள் விலகும், எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும், கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. சமூகத்தில் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்குங்க. 10வது வீட்டில் 5வது வீட்டுக்குரிய கிரகம் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் நல்ல பேர் இருக்குது. சின்ன சின்ன சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய பதவிகளுக்கும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 10வது வீட்டில் சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால சொந்த தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம், ஆசை, விருப்பம் அதெல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுது. கேட்டிருக்கோம் 2-3 இடத்துல, கிடச்சிருச்சுன்னா சிறுக சிறுக ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சிட வேண்டியதாங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. 9வது வீட்டில் சூரியன், செவ்வாய், புதன், ராகுன்னு 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. மருத்துவ செலவு
செலவுகள் வீட்டில் மாறி மாறி யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகி இருந்துருக்கும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறதும் நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே போல் விஐபிகளாலும் இன்றைக்கு ஆதாயம் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்கி வெற்றி பெறுவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, வகுப்பறை கற்றுத்தந்த பாடத்தை விட வாழ்க்கை கற்றுத்தந்த பாடமே மிக மிக அதிகம். ஆமாங்க, ஏதோ நோட்டு புத்தகம் பேனா பென்சில்னு கிளாஸ் ரூமில் உட்காந்து ஏதோ சொல்ல எழுதணும், சொல்லி கொடுக்க எழுதணும், அதெல்லாம் வேறு விஷயங்க. ஆனால் அதோ படித்தோம், பட்டம் வாங்கினோம். ஆனால் சமுதாயத்தில் மக்களோட மக்களாக பழகும் பொழுது அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிற சில பாடங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. ஒவ்வொருத்தவங்களுமே ஒரு பாடமாக இருக்காங்க, ஒரு பள்ளிக்கூடமாக இருக்காங்க, ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கிறாங்க. வெளியில் பழகி பார்க்கும்போது தான் நாம் கற்றுக்க வேண்டியது இன்னும் அதிகங்கிறதுங்கிறத தெரிந்து கொண்டு எங்கும் எப்போதும் கற்றுக்கொள்வதில் ஆர்வப்படக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் கடந்த 2-3 நாளாகவே இருந்தாருங்க. இன்றைக்கி உங்கள் ராசியை விட்டு விலகிறாருங்க. காலையில் 7:51 வரைக்கும் தான் உங்கள் ராசிக்குள்ளார இருக்கார், ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைய தினம் காலை 7:51 பிறகு உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த சோர்வு களைப்பிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விட்டு தீரும். வேலையாட்களால் இருந்த தொந்தரவுகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். புது பங்குதாரர்களும் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவு செல்வாக்கு உண்டு, விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. 8வது வீட்டில் யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இன்றைய தினத்தில் செலவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் உண்டுங்க. 2 நாளாக இருந்து வந்த வேலை சுமை இன்றைக்கி குறைஞ்சி நல்ல பேர் உண்டு. வியாபாரத்திலையும் லாபம் உண்டு, குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே மாறுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சின்னதாக அலைச்சல் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையும் இல்லை, எதிர்பார்ப்பது எல்லாமே வாழ்க்கையில் கிடைப்பதும் இல்லை. ஆமாங்க, நாம் வாழ்க்கையை தொடங்கும்போது சில எதிர்பார்ப்புகளோடு தான் நாம் தொடங்குகிறோம். ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் எதுவுமே நமக்கு கிடைக்கிறதே இல்லை. அதுக்காக நீங்கள் கவலைப்படுறதும் இல்லை. இறைவன் எப்போது எதை நமக்கு தர நினைக்கிறாரோ அப்போது அதை தந்து கொள்ளட்டும். நாம் நம்ம கடமையை பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்முடைய கடமையை நாம் சரிவர செய்தோம்னா தக்க நேரத்தில் தகுந்த விதமாக நமக்கு எல்லாம் கிடைக்குங்கிற அசையாத நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. காலையில் 7:51 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்றாரு. காலையில் 7:51 மகம் நட்சத்திரத்தில் வந்து உட்கார இருக்காரு. அதனால் மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்று முழுவதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. ருசிக்காக காரமாக
சாப்பிட்றாதீங்க. உப்பை கூட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எங்கே போனாலும் நல்லது நடக்கும், ஜெயிச்சு காட்டுவீங்க, எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக நடக்குங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. ஆனால் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமை இருக்கும், அலைச்சல் இருக்கும், முன்கோபமும் இருக்கும், குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்களும் வந்து போகுங்க. அதனால் மகம் நட்சத்திரக்காரர்கள் வியாபார உத்தியோக விஷயங்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் திடீர்னு முதலீடு செய்கிறதெல்லாம், முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் கூடாது. உத்தியோக வகையிலையும் கவனமாக இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வியாபார விஷயங்கள், உத்தியோக விஷயங்கள் எல்லாமே நலமாக இருக்குங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன முணுமுணுப்புகள்லாம் கொஞ்சம் இருக்கும். அதனால் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, சந்தோஷம் இருக்கும் இடத்தில் நீ வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தை சந்தோஷமாக்கினால் உன் வாழ்க்கை நிறைவானதாக இருக்கும். ஆமாங்க, சந்தோஷத்தை தேடியெல்லாம் நீங்கள் ஓட மாட்டீங்க. உங்களுக்கு அந்த பழக்கம் எப்பயுமே கிடையாது. நாம் இருக்கிற இருப்பில் சந்தோஷத்தை தேடுவோம். நம்ம கையில் என்ன இருக்குதோ, நமக்கு இறைவன் எதை கொடுத்துருக்காரோ, எந்த மாதிரி சூழலை அமைச்சு கொடுத்துருக்கிறாரோ அதை சந்தோஷமாக மாற்றுறதுக்கு தான் நம்மளை இறைவன் அனுப்பியிருக்காரு. அதனால் நமக்கு தரப்பட்டதை சந்தோஷமாக மாற்றிக்கொள்வோங்கிற முடிவோடு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய தொலைநோக்கு சிந்தனையால் தான் இருக்கும் இடத்தை மகிழ்ச்சிகரமாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்காரு. அதனால் அடுத்தடுத்து வெற்றிகள் உண்டு. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் அதுவும் சீக்கிரமாக முடியும். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி 6வது வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. சகோதரங்களுடன் இருந்து வந்த மோதல் போக்கு மாறும். சகோதரங்களுக்கு இருந்து வந்த நோய் நொடி உபாதைகள் அதெல்லாம் விலகிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. ஆனால் 6வது வீட்டில் உங்கள் ராசிநாதன் புதன் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறதுனால நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அடுத்தவங்களெல்லாம் விழுந்து விழுந்து கவனிச்சுட்டு அப்புறம் நீங்கள் படுக்கையில் நோய்வாய்ப்பட்டு விழுந்துடக்கூடாது. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி 6வது வீட்டில் ராகு இருக்கிறதுனால வேற்றுமொழி பேசுகிறவங்க, வேற்று இனத்தை சார்ந்தவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குது. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் புதன் வலுவிழந்து இருக்கிறதுனால உத்தியோகத்தில் வேலை சுமை இருக்கும், அலைச்சல் இருக்கும். சிலருக்கு வசதியற்ற ஒரு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வருவது சிறு வாய்ப்பே ஆனாலும் விட்டுவிடாதே. தருவது பெரும் பலனாய் மாறி வெற்றி தரும். ஆமாங்க, அதனால தாங்க சின்ன சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அதை நீங்கள் விட்டுவிட மாட்டீங்க. சின்னது தானே அப்படின்னு அலட்சியப்படுத்த மாட்டீங்க. சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் சின்ன செயலாக இருந்தாலும் அதிலும் தன்னுடைய முழு கவனத்தை திருப்பி அதை சிறப்பாக செய்து முடித்து காட்டணும். அந்த வாய்ப்பை சிறப்பாக நாம் பயன்படுத்திக்கணுங்கிற தொலைநோக்கு சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தான்.
தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 10வது வீட்டை விட்டு விலகி லாபஸ்தானத்துக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கார். அதனால் நினச்சதெல்லாமே நிறைவேறுங்க. எங்கே போனாலும் நல்லது நடக்குங்க. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு முதல் மரியாதையும் கிடைக்குங்க. அதே மாதிரி கோவில் விழாக்களையும் முன்னால் நின்று நடத்துவீங்க. முன்னைய விட இப்போ நமக்கு எல்லாருமே மரியாதை கொடுக்குறாங்க, மதிக்கிறாங்க. அப்போ நாம் படிப்படியாக முன்னேறிக்கிட்டு தான் இருக்கோங்கிறதெல்லாம் புரிய வருதுன்னு மனசுக்குள்ளார நினச்சிப்பீங்க. 6வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறது ரொம்ப நல்லது. எதிரிகளை பந்தாடக்கூடிய வெற்றியை வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு அவர் தராரு. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 6வது வீட்டில் போய் மறையக்கூடாதுங்க. அப்படி இருக்கிறதுனால கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா சுக்கிரன் 6வது வீட்டுக்கு போகிறதுனால சின்னதாக வந்து கோர்ட்டு கேஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறைமுக எதிரிகள் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டணும், அலட்சியமாக இருக்கக்கூடாது. மருத்துவர் ஏதாவது மருந்துகள் பரிந்துரை செய்தால் அதை விட்டு சாப்பிடாமல் அதை முறைப்படி சாப்பிட்றதும் ரொம்ப நல்லதுங்க. ஆனாலும் 5வது வீட்டுக்குள்ளார 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுங்க. அவங்களுடைய நட்பு வட்டத்தையும் கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது. அதே மாதிரி டாக்டர் சொல்லாமல் எந்த மருந்தும் கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. பூர்வீக சொத்து விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பூர்வீக சொத்து ஏதாவது ஊரில் இருந்தால் அதை போய் பார்த்துட்டு வர்றது நல்லது. ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காமல் பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் கூட உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உறுதிமிக்க பாறை புயல் காற்றில் அசைந்து கொடுப்பதில்லை. அதுபோல அறிவாளிகள் புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் மயங்குவதில்லை. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. யாராவது புகழ்ந்து பேசுனா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இவங்க ஏன் நம்மளை புகழணும், சம்பந்தம் இல்லாமல் நம்ம ஏன் பாராட்டணும், இதுக்குள்ளார ஏதோ உள்குத்து இருக்குது, நாம் இவங்கக்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி அனாவசியமாக அடுத்தவர்கள் புகழ்ந்து பேசினால் அதை ஆதரிக்காமல் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. அதே நேரத்தில் உங்களை மட்டம் தட்டி யாராவது பேசுகிறாங்கன்னா அதில் ஏதாவது உண்மை இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே அதை ஏற்றுக்கொண்டு தன்னை திருத்தி கொள்ளக்கூடிய சீர்திருத்தவாதிகளும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. 5ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துன்னு இருக்கீங்க. நல்ல வரன், நல்ல பொருந்துகிற ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக அந்த டிசைனில் ஒரு சட்டை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லைங்களா, அது இன்றைக்கி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பழைய நண்பர்கள், உறவினர்கள் அவங்களெலாம் கூட தேடி வருவாங்கங்க. 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால 4 பக்கத்துலேயும் மனசு யோசனையில் தான் மூழ்கி கிடக்குது. இருந்தாலும் அதை சரி பண்ணி கொண்டு வருவோம்னு யோகா தியானம் எல்லாம் இப்போ நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் நீங்கள் முழுமையாக இறங்கிட்டீங்க. முன்னைய விட பார்க்குறதுக்கு அழகாகவும் சிரிச்ச முகத்தோடையும் நீங்கள் இருக்கீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். புதுசாக கொஞ்சம் முதலீடு போட்டு இருக்கிற வியாபாரத்தை, தொழிலை பெருசுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.
இருக்குதுங்க. அதே மாதிரி பேங்க் லோனுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோக ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தன் வீட்டை தானே பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் நாளுக்கு நாள் உங்கள் கை ஓங்கும். இன்றைக்கும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்பதை கவனி. அவர்கள் உயர்ந்த சிந்தனை உடையவர்களாக இருந்தால் நீயும் உயர்ந்து கொண்டே இருப்பாய். ஆமாங்க, அதனால தாங்க நல்லவங்கள்ட்ட நீங்கள் பேசுவீங்க, நல்லவங்கக்கிட்ட நீங்கள் பழகுவீங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது யார் செய்கிறாங்களோ அவங்கள நீங்கள் பாராட்டுவீங்க. எங்கும் எப்பொழுதும் நல்ல மனதுடன் இருப்பவர்களை நாடி சென்று வாழ்த்துபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் கடந்த 2-3 நாளாக இருந்ததுனால அலைச்சல் இருந்தது, செலவுகளும் இருந்தது. யார் யாரோ என்னென்னமோ நம்மளை பற்றி பேசிக்கிறாங்க. சிலதெல்லாம் கேள்விப்படும்போது சிரிப்பாக வருது, சிலதை கேள்விப்படும்போது வருத்தமாக இருக்குது. சரி, அவங்கவுங்க ஆசைக்கு மனசில் பட்டதை பேசிட்டு போட்டோம், நாம இருந்துட்டு போயிடலாங்கிற முடிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. 8வது வீட்டை விட்டு விலகி 9வது வீட்டுக்குள்ளார சந்திரன் இன்னைக்கு வந்து நுழையிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. வாடிக்கையாளர்களும் நிறைய பேர் இன்றைக்கி வருவாங்க. சலுகை விலை மூலமாக பழைய சரக்குகளையும் இன்றைக்கி நீங்கள் விற்று முடிப்பீங்க. அதே மாதிரி வேலையாட்கள் தொந்தரவு கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்குது. சனி பகவான் 4வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால வேலையாட்களுக்கு முன்பணம் அதிகமாக தந்துவிட வேண்டாங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன், அவர் 3வது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்கும். மேலதிகாரி சொன்னதெல்லாம் நமக்கு எதுவும் செய்யலை, அவர் இதெல்லாம் தரேன் அதெல்லாம் தரேன்னு பல சலுகைகள் சொன்னார், எதுவும் தரலை, கேட்டு பார்க்கலாமா கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. கேளுங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமான தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, ஆசையை துறந்த புத்தருக்கு கூட துறவரத்தின் மீது ஆசை இருந்திருக்கிறது. ஆசை அழியா வரம் பெற்றதாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ஆசைப்படுவீங்க, ஆனால் அத்தனைக்கும் ஆசைப்பட மாட்டீங்க, அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட மாட்டீங்க. நம்முடைய தகுதி என்னன்னு நீங்கள் யோசிப்பீங்க, நமக்கு எவ்வளவு இருந்தால் போதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படியே வாரி சுருட்டிக்கிட்டு எல்லாத்தையும் தனக்கே வச்சுக்கணுங்க பேராசை இல்லாமல் நியாயமான ஆசையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் நடந்துருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 7:51 சந்திராஷ்டமம் முடிஞ்சு போகுதுங்க. அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் நேர்த்துப்பட்ட கஷ்டங்கள் இன்னைக்கு இருக்காது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 7
7:51 அருமையாக இருக்குது. நேற்று முடியாத பல விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. ஆனால் காலை 7:51 திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் பயணங்களின் போது கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வாயு தொந்தரவு, வயிற்று தொந்தரவு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைய தினம் உப்பு காரத்தை சாப்பாட்டில் குறைச்சிக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க, அவசரப்படாதீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே நிறைவேறும், எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்க வேண்டாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சலசலப்புகள், சங்கடங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சனி பகவான் வலுத்து உட்கார்ந்திருக்கிறார். அதனால் எவ்வளவு சிக்கல் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து நின்று போராடி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்திலையும் கவனமாக இருங்க, உத்தியோகத்திலையும் அவசரப்பட்டு எதுவும் முடிவெடுக்காதீங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மன்னிப்பு கேள், அது உன்னை காக்கும். மன்னிப்பு கொடு, அது உறவை பலப்படுத்தும். ஆமாங்க, அதனால தாங்க தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தப்பு தவறி நடந்துருச்சுன்னா உடனே நீங்கள் மன்னிப்பு கேட்குறதுக்கு தயங்க மாட்டீங்க. அதே மாதிரி செஞ்சதை நினச்சி யாராவது வருத்தப்பட்டு உருகி உங்களிடம் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் தயங்க மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் நியாயம் என்னவாக இருக்கிறதோ அந்த நியாயத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டை விட்டு விலகி 7வது வீட்டுக்குள்ளார சந்திரன் உட்கார்றார். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளாரையே சூரியன், செவ்வாய், புதன், ராகுன்னு 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. நம்ம கூடவே பழகுறாங்க, நம்ம கூடவே பேசுகிறாங்க, நம்ம கூடவே சிரிக்கிறாங்க, நம்ம கூடவே எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் வெளியாளுக்கு எதிரிக்கு தகவல் கொடுத்துட்டுருக்காங்க. எப்படி உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி மனசு வருதுன்னு தெரியலையே, ஏன் இப்படி உண்மை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் நினச்சி இன்றைக்கி நீங்கள் மனவேதனைப்படுவீங்க. இனிமேல் யாருக்கிட்டையும் எதையுமே சொல்லிக்கக்கூடாது. நாம் உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு ஏதோ கடவுள்கிட்ட நாம் பேசிட்டு போகிறது நல்லதுன்னு அந்த முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக உங்கள் ராசிநாதன் சனி பகவானுடன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி செல்வாக்கு உண்டு, பணவரவும் எதிர்பார்க்கலாங்க. இருந்தாலும் கூட செலவுகள் அதிகமாக எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுது அப்படின்னு ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. சுக்கிரன் 2வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் பங்குதாரர்கள், வேலையாட்கள் பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கும். அதை சரி செய்து கொண்டு போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள், வேலை சுமைகள் இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் கூட குரு பகவான் உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லாத்தையும் தாண்டி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக வெற்றி உண்டு. ஆனால் அதே நேரத்தில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மீன ராசிக்காரர்களே, கனிந்து விட்டது என்பதற்காக மிளகாய் பழம் இனிப்பதில்லை. சில மனிதர்களும் அப்படித்தான். ஆமாங்க, வயசானவங்க தானே எல்லாம் சரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்பீங்க. ஆனால் அவங்களுக்கு வயது தான் ஆயிருக்கும், வயசு தான் முதிர்ந்து போயிருக்குமே தவிர ஒரு சிலருக்கு மன முதிர்ச்சி இருந்திருக்காது. அதனால தாங்க இப்போல்லாம் நீங்கள் வயசை பார்த்து நீங்கள் அவங்க அறிவில் சிறந்தவங்க அப்படின்னு நினைக்கிறதில்ல. அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்துவிட்டு அவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் தோற்றத்தை பார்த்து எடை போடாமல் அவர்களுடைய கருத்துக்கள் செயல்பாடுகளை வைத்து அவர்களை எடை போடுவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 5வது வீட்டை விட்டு விலகி 6வது வீட்டுக்குள்ளார சந்திரன் உட்காரார். அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. முடியாத விஷயங்கள் கூட இன்றைக்கி நடந்து முடியுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. 12வது வீட்டில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. சரியாக தூக்கம் இல்லை, நிம்மதியும் இல்லை, மனசுக்குள்ளார ஏதோ ஒரு இனம் தெரியாத ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் எப்போ சரியாகும்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 7ரை சனியில் ஜென்மச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க. உங்கள் ராசிக்குள்ளார சுக்கிரன் உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, உயர் ரக வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிப்பீங்க. குரு பகவான் 4வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி அடுத்தவங்க குடும்ப விவகாரங்களில் மூக்க நுழைக்க வேண்டாங்க. சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. வியாபாரத்தில் தொட்டதெல்லாமே துலங்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் ரொம்ப அரவணைப்பாக நடந்துப்பாங்க. உங்களுக்கு ஆறுதலாக பேசுவாங்க. சின்ன சின்ன சலுகைகளும் உங்களுக்கு தருவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் செலவுகள் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.